மின்சார ரயில்கள் ரத்து காரணமாக தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. ஜிஎஸ்டி சாலையிலும் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், விவரம் என்ன? தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் தான் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் இன்று தென்னக ரயில்வே அறிவித்தபடி புறநகர் ரயிலான தாம்பரம் ரயில் நிலையத்தை பகுதியில் ஒரு 55 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தாம்பரம் சென்னை கடற்கரை மார்க்கமாக காலை 9:30 மணி முதல் கடைசி ரயிலாக இயக்கப்பட்டது. பிற்பகல் 1 மணிக்கு தான் அடுத்த ரயில் இயக்கப்படும் என அறிவித்துள்ளது. அதுபோல் செங்கல்பட்டு மார்க்கமாக கடைசி ரயில் காலை 10:30 மணிக்கு சென்றது. இந்த கடைசி ரயிலையும் அதிக அளவு பயணிகள் பயணித்தனர். அதனையொட்டி 2:30 மணிக்கு தான் செங்கல்பட்டு மார்க்கமாக ரயில் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக சிறப்பு ரயிலாக இந்த செங்கல்பட்டிலிருந்து கூடுவாஞ்சேரி வரை சில மணி இடைவெளியில் இயக்கப்படும் என்றும், அதே போல் சென்னை கடற்கரையிலிருந்து பல்லாவரம் வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவித்தது. ஆனால் இந்த தாம்பரத்துக்கு மட்டும், அதாவது பல்லாவரம் முதல் கூடுவாஞ்சேரி வரையிலான இந்த பகுதியில் மின்சார ரயில் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இங்கே தாம்பரத்தில் கடும் நெரிசல் காணப்படுகிறது. அந்த ரயில்களில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் ஜிஎஸ்டி சாலையில் இந்த பேருந்து மற்றும் மெட்ரோ ரயிலில் பயணிக்க முற்படுகிறார்கள். அதனால் கூடுதலாக மாநகர பேருந்துகள் இங்கே முன்னேற்பாடாக இயக்கப்பட்டு வருகிறது. அந்த மாநகர பேருந்துகள் அதிக அளவில் அந்த ஜிஎஸ்டி சாலை பேருந்து நிறுத்தத்தில் நின்று அந்த பயணிகளை ஏற்றி செல்வதால் அந்த மாநகர பேருந்துக்கு பின்தொடர்ந்து வரும் மற்ற வாகனங்கள் தேக்கமடைகிறது. இதனால் இந்த ஜிஎஸ்டி சாலையில் சென்னை மார்க்கமாகவும் சரி, செங்கல்பட்டு மார்க்கமாகவும் சரி, இரு மார்க்கத்திலும் அந்த போக்குவரத்து நெரிசல் அடிக்கடி நிகழ்கிறது. அதாவது ஒரு அரை மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் சிறிது நேரம் நிலைமை சீரடைகிறது. இதற்காக போக்குவரத்து போலீசார் கூடுதலாக குவிக்கப்பட்டு அங்கு இரும்பு தவறுகளை வைத்து அவர்கள் ஒழுங்கு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். ஆனாலும் அந்த அதிக மக்கள் அங்கு கூடியுள்ளதாகவும் அந்த பேருந்துகளில் ஏறி செல்லும் நேரத்தில் நெரிசல் காணப்படுகிறது. ஜெய்சங்கர், உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.